Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் சம்பந்தப்பட்ட சில கான்செப்ட்ஸை பார்க்க போறோம். அதே மாதிரி சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸை டயகனலைஸ் பண்றது எப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த டயகனலைசேஷன் சம்பந்தப்பட்ட இன்னும் சில கான்செப்ட்ஸ், அதாவது என்னன்னா கால்குலேஷன் ஆஃப் பவர் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தியும் பார்த்துட்டு அது ரிலேட்டடான சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்ட் 1 வீடியோ ஒரு நாள் முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து அதை எப்படி, அதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் மேட்ரிசஸ் எடுத்து அதை எப்படி டயகனலைஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னங்கிறத பாருங்க. ஸோ A ஈக்குவல் டு 4 1 2 3 இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I equal to 0. ஸோ அப்படி போடும்போது என்ன வரும் அப்படின்னா 4 minus lambda 1 2 3 minus lambda டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 4 minus lambda into 3 minus lambda minus 2 equal to 0 அப்படின்னு கொடுக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 12 minus 4 lambda minus 3 lambda plus lambda squared minus 2 equal to 0. So further simplification பண்ணும்போது lambda squared minus 7 lambda plus 10 equal to 0. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். So இது lambda minus 5 into lambda minus 2 equal to 0 வரும். So eigen values என்ன வரும் அப்படின்னா lambda equal to 5, 2 அப்படின்னு eigen values நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோட கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டார்ஸை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயகனலைசேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். D ஈக்குவல் டு P இன்வர்ஸ் AP அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ இதுல இப்போ இந்த மேட்ரிக்ஸ் P, இந்த மேட்ரிக்ஸ் P அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஐகன் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டார்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அந்த ஐகன் வெக்டார்ஸை கண்டுபிடிச்சு நம்ம குரூப் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மேட்ரிக்ஸ் P அப்படிங்கிறது கிடைக்கும். இதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல, அதாவது சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்ட் 1 வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் டியூரேஷன் அதிகமா போறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் இந்த மேட்ரிக்ஸ் P கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத இங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே நான் இந்த ஸ்டெப்ஸை எழுதிடுறேன். ஸோ 1/3 within the bracket 1 minus 1 2 1. ஸோ மேட்ரிக்ஸ் A என்னது 4 1 2 3. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் P இது 1 1 minus 2 1. சரியா? இந்த P இன்வர்ஸ் AP நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 minus 1 2 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷனை நம்ம கேரி அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 5 minus 4 5 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷனை நம்ம கேரி அவுட் பண்ணோம்னா 1/3 6 0 0 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 0 0 5. ஸோ அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஐகன் வேல்யூஸை போட்டா நமக்கு அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைக்குதா, பட் எந்த வேல்யூவை எங்க பிளேஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம இந்த ப்ராசஸை என்ன பண்ண வேண்டியிருக்கு, கேரி அவுட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கப்புறமா இப்போ கால்குலேஷன் ஆஃப் பவர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட பவரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, calculation of power of a matrix.
ஸோ இந்த டயகனலைசேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளா என்ன பண்ணிடலாம், ஒரு மேட்ரிக்ஸோட பவரை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் D equal to P inverse AP. So that implies A is equal to என்ன வரும், PD P inverse. அப்போ எனக்கு இந்த மேட்ரிக்ஸோட பவர் வேணும் அப்படின்னா A power K is equal to என்ன வரும் பாருங்க, P D power K into P inverse into P inverse. சரியா? ஸோ மேட்ரிக்ஸோட அந்த பவர் எடுக்கும்போது A power K அப்படின்னு எடுத்தோம்னா P D power K into P inverse அப்படின்னு வரும். Where K is a positive integer. Positive integer. சரியா? A power K equal to P into D power K into P inverse. இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட பவர் கேட்கும்போது நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியா பண்ண முடியும். தென் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் A ஈக்குவல் டு P D P இன்வர்ஸ் இங்க கொடுத்துருக்கிறது படி. ஸோ இதோட எக்ஸ்போனென்ஷியல் எனக்கு வேணும்னா எக்ஸ்போனென்ஷியல் A இஸ் ஈக்குவல் டு P இன்டு within the bracket exponential D into P inverse அப்படின்னு வரும். இது எக்ஸ்போனென்ஷியல். தென் லாகரிதம் of a matrix. Logarithm of a matrix. So ஒரு மேட்ரிக்ஸோட லாக் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? A equal to P D P inverse. So ln A is equal to P into ln D into P inverse. சரியா? ஸோ இந்த மூணு ஃபார்முலாஸும் வந்து நீங்க முக்கியமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மூணு ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது இந்த டயகனலைசேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 நியூமரிக்கல் ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து வீடியோவோட டியூரேஷன் அதிகமாக வரும். கொஸ்டின் எழுதிக்கோங்க. Given a matrix M equal to 2, 1, 1, 2, which of the following represents? Cos pi m by 6. Options எழுதிக்கோங்க. 1 by 2, 1, 2, 2, 1. Option B, root 3 by 4, 1, minus 1, minus 1, 1. Option C, root 3 by 4, 1, 1, 1, 1. Option D, 1 by 2, within the bracket, 1, root 3, 1. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் M கொடுத்துருக்காங்க. cos pi m by 6 என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன், let M equal to 2, 1, 1, 2. லெட் கிடையாது, ஆக்சுவலா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ M equal to 2, 1, 1, 2.
So let n equal to pi m by 6. So அப்போ n வந்து என்ன வரும் அப்படின்னு பாருங்க, 2 pi by 6 இல்லையா, 2 pi by 6, then pi by 6, then pi by 6, then 2 pi by 6. So அப்போ n வந்து என்ன வருது, pi by 3, pi by 6, pi by 6, pi by 3 இப்படி வருது இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம டயகனலைஸ் வந்து இப்போ பண்ண போறோம். சரியா, டயகனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான அந்த ஐகன் வேல்யூ ஈக்குவேஷனை நம்ம எழுதலாம். அதுக்கான ஐகன் வேல்யூ ஈக்குவேஷனை இப்போ நம்ம எழுதலாம். ஸோ ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் n minus lambda I equal to 0. n minus lambda I equal to 0. ஸோ அப்போ இங்க என்ன வரும் பாருங்க, pi by 3 minus lambda, pi by 6, then pi by 6, pi by 3 minus lambda equal to 0. சரியா. ஸோ இதுக்கப்புறமா further simplification. So pi by 3 minus lambda whole square minus pi squared by 36 equal to 0. So இது pi by 6 whole squared னு கூட நம்ம வந்து எழுதிக்கலாம் இல்லையா, pi by 6 whole squared னு கூட நம்ம எழுதிக்கலாம். For further simplification, pi by 6 whole square. So இது a squared minus b squared ஃபார்ம்ல இருக்கிறதுனால a plus b into a minus b equal to 0. a plus b into a minus b. So இதை simplify பண்ணுவோம். இது என்ன வரும் அப்படின்னா 3 pi by 6 minus lambda into இது என்ன வரும் அப்படின்னு பாருங்க, pi by 6 minus lambda equal to 0. ஸோ அப்போ இது வந்து pi by 3 னு வரும். இப்போ lambda equal to pi by 2. இது வந்து pi by 2, pi by 6. சரியா, pi by 2, pi by 6. இதான் வந்து ஐகன் வேல்யூஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸை நாம வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். lambda 1 equal to நான் என்ன எடுத்துக்கிறேன், I am taking it as pi by 6. lambda 1 வந்து pi by 6 னு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டேன்னா n into x1, n into x1 equal to lambda 1 into x1. n into x1 equal to lambda 1 into x1. So n வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ n வந்து என்ன அப்படின்னா pi by 3, pi by 6, pi by 6 into pi by 3, pi by 6, இது வந்து pi by 3 into x1, x1, x2 equal to lambda 1 வந்து pi by 6 into x1, x2. So simplify பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், pi by 3 x1 plus pi by 6 x2 equal to pi by 6 x1. அதே மாதிரி pi by 6 x1 plus pi by 3 x2 equal to pi by 6 x2. ஸோ இந்த மாதிரி வரும். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ எலிமினேஷன் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ 1 into 6 by pi, ஈக்குவேஷன் 1 into 6 by pi போட்டோம்னா என்ன ஆகும், 2x1 plus x2 equal to x1 வரும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 into 6 by pi போட்டோம்னா இது என்ன வரும், x1 plus
2x2 equal to x2 னு வரும் இல்லையா? ஸோ இதுல வந்து let x1 equal to k ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? x1 equal to minus x2 ன்னு தெரியும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? x1 equal to k. ஸோ let x1 equal to k, x2 அப்படிங்கிறது என்ன வரும்? minus k ன்னு வரும். சரியா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம நார்மலைசேஷன் கண்டிஷன் வந்து நம்ம போட போறோம். அதுக்கு முன்னாடி x1 வந்து என்னது? k, இது வந்து minus k. So x1 dagger x1 equal to 1. That means இது வந்து என்ன வரும் அப்படின்னா k star minus k star into k minus k equal to 1. So என்ன வரும்? Modulus of k squared modulus of k squared equal to 1. அப்போ 2. So k equal to 1 by root 2. அப்போ x1 வந்து என்ன வரும்? 1 by root 2 minus 1 by root 2. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ இல்லையா? lambda 1 equal to pi by 6க்கு. அதே மாதிரி lambda 2. ஸோ lambda 2க்கு வந்து நம்ம பார்க்கலாம். lambda 2 எவ்வளோ? pi by 2. ஸோ lambda 2 equal to pi by 2. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? n x2 equal to lambda 2 x2. So that implies n வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். n என்னது? pi by 3, pi by 6, pi by 6, pi by 3. x2 அதே மாதிரி x1 x2. So lambda 2 வந்து pi by 2 into x1 x2. சால்வ் பண்றோம். So pi by 3 x1 plus pi by 6 x2 equal to pi by 2 x1. அதே மாதிரி pi by 6 x1 plus pi by 3 x2. This is equal to pi by 2 x2. சரியா? ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 multiplied by 6 by pi போட்டோம்னா 2x1 இல்லையா? 2x1 plus x2 is equal to 6 by pi. ஸோ அப்போ இது என்ன வரும்? 3x1. அதே மாதிரி 2 multiplied by 6 by pi போடலாமா? ஓகே, 6 by pi போட்டோம்னா x1 plus 2x2 is equal to 3x2. ரைட்டா? ஸோ அப்போ 3 இதுல இருந்து பார்த்தோம்னா x1 equal to x2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இல்லையா? x1 equal to x2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ x1 equal to x2 கிடைக்கும் போது let x1 equal to k, x2 equal to k. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் நார்மலைசேஷன் கண்டிஷன் போட போறோம். ஸோ நார்மலைசேஷன் கண்டிஷன் வந்து we can put. ஸோ போட்டோம்னா என்ன கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம். ஸோ x2 வந்து என்ன வரும்? k k. ஸோ x2 dagger x2 equal to 1. ஸோ என்ன வரும்? k star into k k equal to 1. So mod k squared plus mod k squared equal to 1. That implies k equal to 1 by root 2. So அப்போ x2 என்ன வந்துரும்? 1 by root 2 1 by root 2. சரியா? ஸோ இப்போ வந்து அந்த மேட்ரிக்ஸ் P இது வந்து என்ன வரும்? x1 x2. ஸோ x1 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். 1 by root 2 minus 1 by root 2. 1 by root 2 minus 1 by root 2. x2 வந்து 1 by root 2 1 by root 2. ஸோ P வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து
D equal to P inverse AP. இந்த கண்டிஷன் நம்ம போட போறோம். AP. So first determinant of P வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். Determinant of P பாருங்க 1/2 minus of minus 1/2. So plus 1/2. That will be 1 determinant of P. So அப்போ cofactor matrix. So cofactor matrix of P. என்ன வரும் 1/√2 1/√2 வந்து நம்ம மறைச்சிக்கிட்டோம்னா so 1/√2 so இங்க இதை நம்ம மறைச்சிக்கிட்டோம்னா 1/√2 சரியா so அதே மாதிரி இதை மறைச்சிக்கிட்டோம்னா minus 1/√2 இதை மறைச்சிக்கிட்டோம்னா 1/√2 இது வந்து cofactor matrix அப்படின்னு சொல்லுவோம் so adjoint வந்து cofactor matrix உடைய transpose so இப்படி வரும் transpose adjoint of P so அப்ப P inverse வந்து என்ன வந்துரும் 1 by determinant of P into adjoint of P so என்ன வரும் 1/√2 minus 1/√2 1/√2 1/√2 so P inverse AP வந்து இப்ப நம்ம போடலாம் A க்கு பதிலா இங்க வந்து என்ன இருக்கு ஆக்சுவலி வந்து இங்க வந்து நம்ம ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம n equal to PD P inverse சரிங்களா n equal to PD P inverse அப்படின்னு போட்டுக்கலாம் so P கண்டுபிடிச்சாச்சு P inverse வந்து கண்டுபிடிச்சாச்சு சரியா so diagonal elements so diagonal matrix D வந்து என்ன வரும் so diagonal matrix D வந்து என்ன வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் so diagonal matrix D வந்து பாத்தீங்கன்னா so cos pi by 6 0 0 cos pi by 2 இதான் diagonal matrix சரியா so இப்போ இந்த ஈக்குவேஷன்ல cos L is equal to P into cos D P into cos D இதை வந்து நம்ம போட போறோம் ஆக்சுவலா இங்க வந்து diagonal matrix என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் diagonal matrix வந்து என்னன்னா D equal to pi by 6 0 0 pi by 2 so அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க cos n equal to P cos D into P inverse so அப்போ நம்ம என்ன பண்ணணும் cos n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் so அப்போ P வந்து என்னது நம்ம ஏற்கனவே அந்த மேட்ரிக்ஸ் P வந்து போட்டிருக்கோம் 1/√2 into 1/√2 minus 1/√2 1/√2 cos D so cos pi by 6 0 0 cos pi by 2 so இங்க P inverse வந்து என்ன வரும் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அதை வந்து நம்ம போட போறோம் P inverse வந்து so P inverse என்ன அப்படின்னா 1/√2 minus 1/√2 இது 1/√2 இது 1/√2 so இதான் cos n நம்ம क्वेश्चनல கேட்டிருக்கிறது cos n தான் இப்போ நான் வந்து அதை போடுறோம் so cos n first இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் cos pi by 6 so cos 30 ஓட வேல்யூ 1/2 √3/2 இல்லையா cos pi by 6 வந்து √3/2 so இது வந்து cos pi by 2 ஓட வேல்யூ வந்து 0 இல்லையா so இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா சிம்பிளிஃபிகேஷன் process வந்து 1/√2 minus 1/√2 1/√2 so இது என்ன வரும் அப்படின்றத பாத்தீங்கன்னா √3/2√2 then minus √3/2√2
தென் வந்து இங்க 0 0 இந்த மாதிரி வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா we have to simplify பண்ணோம்னா √3/4 minus √3/4 then minus √3/4 இங்க என்ன வரும் √3/4 இது cos n. சரியா, இதுதான் வந்து cos n. ஸோ cos n அப்படிங்கிறது என்னன்னா என்னது நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் πm/6. இப்போ cos πm/6 அப்படின்னா இதுல இருந்து √3/4 காமன் ஆயிடுங்க, என்ன வரும் 1 -1 -1 1. ஸோ இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. தட் வில் பி ஆப்ஷன் பி. சரியா, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. சரிங்களா. ஸோ சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து வீடியோட டியூரேஷன் ஆல்ரெடி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்றபடி நம்ம அடுத்த வீடியோல நீங்க சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை வந்து நான் பேஸ் பண்ணி அடுத்த வீடியோல எப்படி இம்ப்ரூவ்டு வெர்ஷனா வந்து என்னோட கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து நான் வந்து அதை வந்து மாத்திப்பேன். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து நிறைய விஷயங்களை சொல்லணுன்றதுனால நான் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். பட் நீங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா ஆல்ரெடி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் எப்படிங்கிறத நம்ம தனியா ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.